அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது வரமாட்டேன். இதான் கடவுளின் ஆட்சியை நிரூபிச்சிய இல்ல. இதுக்கு முன்னுக்கு நான் தமிழர் கட்சி சீமான அண்ணாவை இன்டர்வியூ எடுத்தீங்க. சும்மா ட்ரெண்டிங்னா அப்படி போச்சுது எல்லாம் துட்டுக்காக. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அர்ச்சுனா ராமநாதனை இன்டர்வியூ எடுக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கிற இந்த மீடியாக்கள் எல்லாம் சரியான கேவலங்க டாக்களா தான் இருப்பாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நேத்திக்கான ஸ்பீச் அண்ணனோட ஸ்பீச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நேற்றுமே அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஏன்னா அது அப்போ தான் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே வெறித்தனமான ஸ்பீச்சுங்க, வேற லெவல் ஸ்பீச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணனோட ஸ்பீச்சை இப்போ பார்க்க நேர்ந்தது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல், அதுக்கப்புறம் நான் அண்ணன் பேசக்கூடிய முதல் ஸ்பீச் இதுதான். ஸோ அதில் என்னென்னலாம் அண்ணன் பேசினார் அதையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, அதில் விஜயும் போட்டு பொலன்னு முழந்தாரு. அதுக்கப்புறம் எம்பின்னு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா ஸ்ரீலங்காவிலேருந்து, அவனையும் போட்டு பொலன்னு முழந்தாரு. அது மட்டும் கிடையாதுங்க, அண்ணன் ஒரு பக்கம் பொழக்கிறது சரி, ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈழ தமிழச்சி, வீர தமிழச்சி பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் அவங்க பங்குக்கு ஒரு போட்டு பொலன்னு முழந்தாங்க. ஸோ இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கிட்டாலும், அடுத்து கேரளாவில் இந்த விஷயத்தை போய் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, அதாவது கேரளா மக்கள் உண்மையிலே சொல்கிறேன், செருப்பை கழட்டி அடிக்காத குறையாக தான் அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பொலிட்டீஷியனாக நீங்கள் பார்ப்பீங்களான்னு கேட்டது அவங்களுடைய பதில் என்னன்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோ. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு கம்பேக்குங்க, வேறு லெவலான கம்பேக்கு. அண்ணன் செம்மையாக, அதாவது அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்பீச் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டார். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் என்ன நடந்துச்சு, அந்த மக்களுக்கு என்ன அந்த மாதிரி கொடூரம் நடந்துச்சு, அதில் இனப்படுகொலைனா என்ன, இனப்படுகொலை பற்றி ஏன் இவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் எல்லாரையுமே போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டார். உண்மையிலே சொல்கிறேங்க, முள்ளிவாய்க்காலில் நடந்த ஒரு இனப்படுகொலைன்னு சொல்கிறதுக்கு இந்த என்ன சொல்றது, இந்தியாவிலே யாராலுமே சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. சொன்ன ஒரே ஒரு கட்சி, ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா சீமானன் மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துலையும் அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேறு எந்த கட்சியுமே பதிவு பண்ண மாட்டாங்க. நேற்றுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் இனப்படுகொலை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சேர்க்க கூட கிடையாது. கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்று முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த மக்களுக்கு நடந்த சோகத்துக்கு நாங்களும் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாரு. அதில் இனப்படுகொலைன்னு எதுவுமே இல்லை, யார் பண்ணாங்கன்றதும் போடலை, எதுவுமே போடாமல் மொட்டுக்கடின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த துயரத்தில் நாங்களும் இது பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ராசா நடந்துச்சு அதையும் எழுதுங்க. முள்ளிவாய்க்கால்னா சும்மா நீங்கள் பாட்டுக்கு எழுதி விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் புரிஞ்சுக்கணுமா, அவ்வளோதானா? சரி, நீங்கள் போட்டுட்டீங்க ட்விட், எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், முள்ளிவாய்க்கால் என்ன நடந்துச்சு, இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னு. தெரியாதவன் என்ன பண்ணுவான்? தெரியாதவனுக்கு என்னன்னு போய் நீங்கள் சொல்லுவீங்க? சரி, சப்போஸ் இந்த விஷயத்தை நார்த் இந்தியாவில் எடுத்து பார்க்குறாங்க, அப்படி முள்ளிவாய்க்கால் என்ன சார் நடந்துச்சு நீங்கள் சொல்லணும்ல. ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடியவர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா ட்விட்டெல்லாம் போட்டிருக்கக்கூடாது, டைரெக்டாக நீங்கள் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். எல்லா இடத்துலையும் பேசுனீங்களே. தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்கள்கிட்ட நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு, ஈழத்து சொந்தங்கள்லாம் நீங்கள் போய் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மட்டும் எங்கே சார் நாக்கு சுலுக்கிக்கிச்சா? புரியலைங்க. அதுதான் அண்ணன் அதான் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை பற்றி பேசினார். ஸோ அது என்னென்ன பேசினாருன்றதையுமே வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் 1-2 விஷயத்தை மட்டும் நம்ம அந்த இதில் எடுத்துப்போம். ஸோ அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அந்த ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா யார் பேசணுமோ வச்சு நல்லா செஞ்சு விட்டு போனார். குறிப்பாக சொல்ல போனோம்னா விஜய் அவர்கள் விஜயை பேசுகிறதுக்கு முன்னாடி திமுகவை பற்றி 2-3 வார்த்தை பேசியிருந்தார். அதெல்லாம் என்னன்றதை பார்க்கும்போது, அதாவது துரோகம் பண்ணுறதுக்குனே பிறந்தவங்க காங்கிரஸ்காரங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ தான் அதைத்தான் அண்ணன் என்ன சொன்னார்னா, இப்போ தான் திமுக காரங்களுக்கு துரோகம்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னார். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எதிர்கட்சியாக திமுக போனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அந்த ஒரு சந்தோஷம் தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு எப்படி நம்மளுடைய ஈழத்து சொந்தங்களுக்காக பேசாமல் தன்னுடைய என்ன சொல்கிறது பதவிக்காக எப்படி காங்கிரஸ் கிட்ட போய் கையேந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போது தன்னுடைய வெறும் அற்ப பதவிக்காக திமுக விட்டுட்டு தாவிக்காக தாவிட்டானுங்க காங்கிரஸ்காரங்க. இப்போதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய ஈனப்பய துரோகப்பய அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும்.
நீ அவனோட நின்னு அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன. இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்து தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. எப்படி திரும்புதா பாத்தீங்களா? எப்படி திரும்புதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஈழத்து நம்மளுடைய சொந்தங்களுக்காக பேச முடியாத பதவிக்காக நீ அவங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருந்த நீ இப்போ அதே பதவிக்காகவும் அதே அமைச்சரவை அந்த அமைச்சர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வெறினால உங்களை விட்டுட்டு தாவேக்காக்கு தாவிட்டாங்க. இதுதான் துரோகம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் திரும்புதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நடந்திருக்கு திமுகக்கு. அதைத்தான் அண்ணனும் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சொன்னார், அதாவது உங்களுக்காக நான் ஏன்டா இன்னமே போராடணும், நான் ஏன் போராடணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, நீ தான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டீங்களே. கடவுள் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க தாவேக்காக்காரங்க. கடவுள் ஆட்சி தான் நீ நிறுவிட்டீல, அப்புறம் எதுக்கு நீ போராடுற, எதுக்கு போராட்டத்துக்கு என்னைய கூப்பிடுற, நான் ஏன் வரணும், நானும் போராட்டத்துக்கு இனிமே என்கிட்ட போராட்டம்னு யாராச்சும் வந்து கேளுங்க, நான் வரவே மாட்டேன். மனு மட்டும் ஏதாவது கொண்டு வந்து கொடு, அப்புறம் இருக்கு உனக்கு. உனக்காக எல்லா இடத்துக்கும் நான் வந்து நிற்கணும், எல்லா விஷயத்துக்கும் எல்லா போராட்டத்துக்கும் நான் உனக்காக நிற்கணும். இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாதுன்னு வரமாட்டேன். இதான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டிய, அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா, அன்னைக்கு பாப்பேன் எல்லாம். ஏன்னா சீமானன் அவருடைய போராட்டத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டெர்லைட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தன்னை அந்த இடத்துல முன்னிறுத்தி என்ன சொல்வார் அப்படின்னா, என்னை தாண்டி தான் நீ அந்த மக்களை தொடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எப்பயுமே முன்னிறுத்துவார். இனிமேல் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆமாம், ஏன்னா அங்கேருந்து கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்லிட்டார், அண்ணமே இனிமேல் போராட்டத்துக்கு நீ வந்துடாதனே அப்படின்ற மாதிரி. அதுதான் நேற்று அண்ணனும் சொன்னார். நம்மளுடைய அந்த எதிர்பார்ப்புமே அதுதான். ஆனால் அண்ணன் இருப்பாரான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அண்ணன் வந்து போராட்டத்துக்கு இதுக்குள்ளேயே இருந்தவர். ஆனால் இப்போ அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. என்ன அப்படின்னா, இவனுங்களுக்காக நாம் ஏன் போராடணும், நீ இனிமேல் நீ வந்து அரிசி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதாகிப்போச்சு, அது ஆகிப்போச்சு, நீ என்னை வந்து தேடுவ, நீ அப்படி தேடும்போது நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன், அப்போ போராடுறதுக்கு மட்டும் இந்த சீமானு வேணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் வச்சு செஞ்சு விட்டாரு. குறிப்பாக இந்த மக்களுகளை அதான் நீ கடவுளாட்சியை கொடுத்துட்டியப்பா, அப்புறம் எதுக்குப்பா என்னையை தேடுற போராட்டத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு விஷயம் சொன்னார், 6 சிலிண்டர் நீ கொடுப்பேன்னு சொன்னியே, அதுதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேங்க 6 சிலிண்டர் அப்படின்றது வந்து சாத்தியமே கிடையாது. அதைத்தான் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து என்ன சொன்ன, அந்த ஈரான் போகிற நிப்பாட்டி ஈரான் கூட கை கோத்தாத மட்டுமே தான் இது சாத்தியமாகும், மற்றபடி இதன் வந்து நீ கொடுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதை ஆனால் நீங்கள் 2500 இப்போ தான் தெரியுது, கொஞ்சம் காசு இல்லை, அது கூட தெரியாமல் எதுக்கு வந்திய 6 சிலிண்டரு எப்படி கொடுக்குறீங்க நானும் பார்க்க தானே போகிறேன். எப்படி கொடுக்குறீங்க, ஒருவேளை நீங்கள் போரிட்டு ஈரானையே கைப்பற்றினா தான். நம்மாழ்வார் மகன்டா, நீ குடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரித்து என் பிள்ளைகள் கொடுக்குறனால என்பர். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஏற்கனவே ஈரானில் அந்த சண்டை போயிட்டு இருக்குன்னு சொல்லி சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் விலை, அந்த விலை, இந்த விலைன்னு சொல்லி ஏற்றி வச்சுருக்கானுங்க. ஆனால் இப்போ வந்துக்கிட்டு 6 சிலிண்டர் தரேன், ஃப்ரீயாக சிலிண்டர் தரேன், அன்னபூரணி 6 அப்படின்னு சொல்லி இவ இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டா நியாயமா சொல்லுங்கள். அதை தான் அண்ணன் என்ன சொன்னார்னா, நீ இவ்வளவு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே, நானும் மக்களுக்கு கொடுப்பேன், அதாவது நான் வந்து நம்மாழ்வாரோட மகன், நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, மாட்டு சாணத்திலேருந்து இயற்கை எரிவாயு கொடுப்பேன், அது எப்படி கொடுப்பேன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இதுதாங்க தற்சார்பு பொருளாதாரம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சண்டை வந்துக்கிட்டு இருக்குது, ஈரானுக்கு இவனுக்கு சண்டை வந்துக்கிட்டு இருக்குது. சிலிண்டர், அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பங்கரையில் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்போது நமக்கு வேண்டியதை நாம் தான் உருவாக்கி ஆகணும். அதைத்தான் தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லி அண்ணன் கத்துனாரு. இவனுங்களுக்கு காதில் என்ன வேற எங்கே வரைக்குமே இவனுங்களுக்கு கேட்காது. இப்போ கொஞ்சம் யோசிங்கடா, ஒரு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னு இப்போயாச்சும் தேடுங்க. அவர் சொன்னதை கொஞ்சமாச்சும் காதில் கேளுங்க.
அப்படி கேட்டாவாச்சும் உங்க மரமண்டையில உரைக்குதான்னு பார்ப்போம். இதைத்தான் அவர் கத்திக்கிட்டு இருந்தாரு. தற்சார்பு பொருளாதாரம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் எதுக்குங்க அவன் சண்டை போட்டான்னா நாசமா போனா எனக்கு என்ன? என் வீட்டில் நான் தற்சார்பு பொருளாதாரத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் உருவாக்கி நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அண்ணே சொல்லிகிட்டே இருந்தார். அதெல்லாம் கேட்குற கோஷ்டிகளை விடுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து 10 லட்சம் கோடி இருக்கிறதே தெரியாமல் தான் அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து நின்னாரா? வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயினார். ஏ ராசா, இப்போ தான் உனக்கு ராசா தெரியுமா? இருக்கும்போது உனக்கு தெரியாதா? இது அண்ணன் பாட்டாலாம் இது பண்ணி இருந்தார். 10 லட்சம் கோடி கடன், இதில் இலவச வேற ஒரு வெக்க கேடுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தார். எதுவுமே விஜய்க்கு தெரியாது. வந்த உடனே தான் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும். கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதானே இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இலவசம் அடித்து புருடாவாக அடித்து விட்டுக்கிட்டு இருந்தீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்க. 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன். 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு. தேர்தலா ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் அப்போலாம் உங்களுக்கு தெரியல 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி அண்ணே வச்சு வெளுத்து விட்டாரு. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாருங்க. உண்மையில அந்த விஷயத்தை நம்ம ஏற்று தான் ஆகணும். அதாவது நாம் வந்து உண்மையை சொன்னோம். இலவசம் தரமாட்டேன், கல்வி, தண்ணி, அப்புறம் மருத்துவம், இது மட்டும்தான் இலவசமாக தருவேன், மற்ற எதுவுமே நான் இலவசமாக தரமாட்டேன்னு சொல்லி உண்மையை சொல்லி நின்று தோற்று போனோம். எனக்கு நம்மளை அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா உண்மையை சொன்னோம், தோற்று போயிருக்கோம், பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. ஆனால் அவன் பொய் சொல்லி ஜெயிச்சிருக்கான். இனிமே தான் அவனுடைய அந்த 5 வருஷம் ஆட்சியை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. பார்ப்போம். ஏன்னா அவங்க ஓட்டு போட்டதுக்கு அந்த கர்மத்தில் நாமளும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நாமளும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஓட்டு போட்டு வச்சுட்டாங்க. இனிமே தான் ஒவ்வொன்றா கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் நம்மளோடது தான். ஏன்னா இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துருவாங்க. இவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க தாவேக்கோட ஆட்சி எந்த மாதிரி லெவலில் இருக்குது, எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 5 வருஷத்தில் அவங்க பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் யாருன்னு சொல்லி தேடும்போது நாம் மட்டும்தான் அந்த ரேஸில் இருப்போம், வேறு எவனும் இருக்க மாட்டான். இவனுங்க மாற்றம்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டானுங்க. விஜய் இந்த மாதிரி ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆல்மோஸ்ட் க்ளோஸு. திமுகவுக்கு ஓட்டு போடுற மைண்ட் செட்டே இருக்காது. அப்புறம் மாற்றம்னு ஒரு ஆள் தேடும் போது பார்த்தீங்க அப்படின்னா சீமானண்ணே மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பார், வேற யாருமே இருக்க மாட்டார். அதைத்தான் அண்ணன் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி 10 வருஷம் நம்ம உழைச்சோம், அதெல்லாம் அழிச்சிருங்க, இனிமேல் நம்ம புதுசாக செயல்படுவோம், புதுசாக நம்ம நம்மளுடைய கட்சியை வந்து கட்டமைப்போம், புதுசாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். அதிகமாக எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அதிக அளவு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரான்னு கேட்டால் அது சந்தேகம் தான். ஏன்னா இந்தியாவிலே இத்தனை தடவை ப்ரெஸ் மீட் கொடுத்த ஒரு மனுஷன், ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சீமானண்ணே மட்டும்தான். வேறு யாருமே இந்த அளவுக்கு அதாவது தம்பி அடுத்து ஏதாவது கடைசி ஏதாவது கேள்வி இருக்கா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு தலைவனை எந்த இடத்துலையும் உங்களால் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த நாடு மிஸ் பண்ணிருச்சு, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈழத்தில், அதாவது இந்த எம்பி அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். அண்ணன் வந்து கடைசியாக போகிற போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பி அர்ஜுனாவையும் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு போனார். ஈழத்தில் நமல் ராஜபக்சேவை காலை கழுவி குடிக்கிற நாய் அது இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறான், அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் ரொம்ப எச்சத்தனமாக இருக்குது. எச்ச மீடியான்னு சொல்லுவாங்களே, உண்மையிலே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் மட்டும் கிடையாதுங்க, நான் மட்டும் சொல்லலை. ஈழத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு வீர தமிழச்சி இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. சோறு எங்கே கிடந்தாலும் தின்றுவீங்களாடா, எங்கே கிடந்தாலும் தின்றுவீங்களான்னு சொல்லி நாக்க பிடுங்கி செருப்பை சாணியில் முக்கி அடிக்காத குறையாதான் அந்த பொண்ணு அடிச்சிருக்கு. இல்லை இதுக்கு முன்னுக்கு நான் தமிழர் கட்சி சீமானண்ணாவை இன்டர்வியூ எடுத்தீங்க. சும்மா ட்ரெண்டிங்னா அப்படி போச்சுது, எல்லாம் துட்டுக்காக. இப்ப வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து அர்ச்சுனா ராமநாதனை இன்டர்வியூ எடுக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த மீடியாக்கள் எல்லாம் சரியான கேவலங்க டாக்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. சோரண்டு சொல்லிட்டா எங்க விழுந்து கிடந்தாலும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுற ஒரு ஈனப்புறவியலா தான் இருக்குங்க போல இருக்குது. தயவு செய்து இந்த சினிமாவோ இந்த தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி சேனல்களை தயவு செய்து முடக்கணும். நல்ல விஷயங்கள் எப்பயுமே வெளியில போகாது. அர்ச்சுனா ராமநாதனை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அர்ச்சுனா ராமநாதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஈழத்து பொண்ணு நான் சொல்றேன். அர்ச்சுனா ராமநாதன் வந்து நாமல் ராஜபக்சவோட கைகோர்த்தி இருக்கிறார். ஒரு நல்ல நண்பன் நாமல் ராஜபக்ச. இனப்படுகொலை செஞ்சது இனப்படுகொலை செஞ்சது இன்டர்வியூ எல்லாம் வந்து கொடுக்குறையே மயிறு,
இனப்படுகொலை செஞ்சது ஆரண்டு ஃபர்ஸ்டுக்கு சொல்லு. இனப்படுகொலை செஞ்சது காங்கிரஸ். இனப்படுகொலைக்கு காரணம் காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட உன்னொன்னா வந்து கூட்டணிக்கு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாமல் ராஜபக்ச நண்பர் என்று சொல்ற. ஆனா அவங்களாலதான் இனப்படுகொலை நடந்துச்சு. எனக்கு கண் காண என்னுடைய மாமா என்னுடைய அக்காக்கள் சொல்றாங்க, பெண்களை வந்து கற்பழிச்சிருக்காங்க, பெண்களோட மார்பை வெட்டி இருக்கிறாங்க, பெண்களுக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு என் சொந்த மாமா வந்து எனக்கு அப்பைக்குள்ள 8-9 வயசு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து இவ்வளவுத்தையும் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு அக்கா தங்கச்சியாக்களை கற்பழிச்சிருக்கிறாங்களே, இந்த மாதிரி இதுகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்னுடைய நண்பன் நாமல் என்று சொல்றியே. சரி, அதை விடு, உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்களே, மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரச்சனைக்காக கூட நிக்கணும்ன்றதுதான் உன்னோட ஒரு கொள்கையா இருக்கணும். ஆனா நீ ஒரு சாதாரண காணி பிரச்சனைக்கு போயிட்டு கண்ணை காட்டுறியே. இப்படி கண்ணை காட்டுறேன்னா நாங்க எத்தனை பேருக்கு கண்ணை காட்டி இருக்கணும் அந்த காலத்துல. நீ எல்லாம் எங்களுடைய போராளிகளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஒரு சதத்துக்கு துப்பு இல்ல. புரிஞ்சுதா? உனக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்ல. இனிமேல் இது மாதிரி பேசினீங்கன்னா உன்னை கேவலங்காலமா திட்டுவேன். பிறகு உண்மையிலே சொல்றேன், அந்த பொண்ணோட அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது உண்மையிலே சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு ஈனப்பரப்பு இருக்கணுமா? அந்த பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஊடக தர்மம். நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு தலைவனை நான் இன்னொரு விஷயமே சொல்கிறேனே, தாவேக்காரங்க இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த எம்பி அவன் வந்து இந்த அளவுக்கு ஒரு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு தலைவனை பற்றி இவ்வளோ அசிங்கமாக கீழ்த்தனமாக பேசினவனை நீங்கள் தான் முதல்ல கண்டிச்சிருக்கணும். ஏன்னா அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், விஜய் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், விஜய் தான் என்னுடைய தலைவன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல நீங்கள் பேசியிருக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்க தான் காமராஜரை கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க, அண்ணாவையும் வச்சுருக்காங்க இவனுங்க. அண்ணா, நான் ஒரு சினாரி ஒரு முதல்ல நடந்த அந்த ஒரு சீனை சொல்கிறேனே, அண்ணாவை ஏதோ ஒரு பிரிட்டிஷ் அந்த இது நினைக்கிறேன், அந்த இதில் வந்து அண்ணா வந்து அசிங்கப்படுத்தினாங்க. அண்ணா வந்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அண்ணா வந்து மதிக்கலை. ஆனால் காமராஜரை வந்து கூப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு காமராஜர் வந்து நாளை வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம அண்ணாதுரையை கேட்டதுக்கு அவங்க இது பண்ணலை, நான் எதுக்கு அவங்ககிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அவரை தாண்டா நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க, அப்படி ஒரு மகானைத்தான் நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. இப்படி ஒருத்தவன் இப்போ வேறு நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டு தலைவரில் ஒருத்தரை நாம் எத்தனையோ மக்கள் வந்து ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய, ஒரு அண்ணனாக பார்க்கக்கூடிய ஒருத்தரை இவ்வளோ கேவலமாக பேசிட்டு நம்ம நாட்டில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவன் கூட இழிச்சு பேசிக்கிட்டு நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய அண்ணனை விஜய் அவர்கள் அதாவது மே 4க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆளை யாராச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா இவனை? சொல்லுங்க. இந்த எம்பின்னு சொல்லக்கூடிய இந்த அர்ஜுனாவை யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அற்ப வெற்றி, அதாவது விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இவன் யாருன்னு இப்போ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. அப்போ வெறும் வெற்றிக்காக வந்து உங்கள் கூட ஒட்டிக்கிட்ட ஒரு ஒட்டுண்ணியவன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒட்டுண்ணியை பிடிச்சி தூக்கி எறியாமல் அவன் கூட சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அவன் வாழ்த்து சொல்கிறானா, இவன் வந்து வாழ்த்து வாங்குறாங்களாம். என்ன இது? அதுக்கு தான் அந்த பொண்ணு கிளின்னு கிழிச்சு விட்டுச்சு. நமல் ராஜபக்சேயோட கூட்டு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் இவன் ஈழத்தமிழர்களுக்காக. அவனும் அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த ஆள் ஈழத்தமிழர்களுக்குன்னு சொல்லி வந்த அந்த எம்பியை கூட்டு வச்சு இனப்படுகொலை நாளுக்கு வந்து இரங்கலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாருங்கள். இந்த ஆள் திமுக பற்றியோ இல்லை வேற யாரோ ஒருத்தவங்களை பற்றியோ பேசியிருந்தா உங்களுடைய நிலைப்பாடு எந்த மாதிரி இருந்திருக்கும்? இந்த நாட்டில் அவன் வந்து ஒழுங்காக போயிருக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நாம் தமிழர் அண்ணே சீமானை மட்டும் பேசிட்டு ஈஸியாக வர முடியுது, பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த முடியுது. பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து அந்த ரெட்ஃப்ளிக்ஸ்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இனப்படுகொலை பற்றியும் பேசலை. இனப்படுகொலை பற்றி பேசிட்டா ராஜபக்சே பற்றி பேசாருமே. ராஜபக்சேவோட மகன் தான் இவங்களுக்கு தந்தை தாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. அப்போ அதை பற்றிலாம் இவர் பேசணும். அப்போ அதை பற்றி எதுவுமே பேசலை. விஜய் வந்தார் அப்படின்னா ஜாஃப்னா ஃபுல்லாக அவர் தான் கைப்பற்றிவார். அதை என்ன இளவுன்னு புரியவே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அண்ணன் அந்த ஸ்பீச் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை நாம் தமிழர்னு சொல்லியிருக்கோம். உண்மையிலே சொல்கிறேங்க, அதை பார்க்கும்போது நம்ம அண்ணன்
இந்த தலைமுறைக்கு கீழே இருக்கிற தலைமுறைக்கும் கடத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸு விஜய்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தாண்டி சீமான் அண்ணனோட கூட்டத்துக்கு அந்த குழந்தைய கூட்டு வச்சு கொண்டு வர வச்சு அந்த குழந்தைய நாம் தமிழர்னு சொல்லி அந்த ஒரு இன உணர்வை ஊட்டி அந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்து அந்த ஒரு கோஷத்தை சொல்ல வச்சாங்க பார்த்தீங்களா. அந்த தாய் தந்தையருக்கு வந்து ஒரு சல்யூட்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பர், நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அடுத்து இன்னொரு விஷயம் கடைசியாக அதை சொல்லி நான் முடிக்கிறேன். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை, அதாவது விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு, அதே மாதிரி ஒரு நடிகர் உங்களுடைய நாட்டில் பொலிட்டிஷியன் ஆகி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு செருப்பை கழட்டி அடிக்காத குறையாதான் அவனுங்க சொல்லியிருக்கானுங்க. பொலிட்டிக்கல் வேறு, நடிப்பு வேறு. நடிப்பையுமே பொலிட்டிக்கல் நாங்கள் ரெண்டையுமே ஒன்றா நாங்கள் எப்பயுமே நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழர்கள் வந்து சென்டிமெண்டல் இடியட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் சினிமாவையும் சென்டிமெண்ட்டையுமே ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் தமிழர்களுக்கு இருக்குன்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். കേരളത്തിൽ സിനിമ പറയുന്ന സിനിമ സ്റ്റാർസ് യാരും CM ആയിരുന്നില്ല. അത് രണ്ട് ഫീൽഡ് അല്ലേ എല്ലാവർക്കും. നമുക്കിപ്പോ സിനിമ ഫീൽഡ് എന്ന് പറയുമ്പോ വേറൊരു ഒഫീഷ്യൽ കാര്യങ്ങൾ മാനേജ് ചെയ്യാൻ പറ്റില്ലായിരിക്കാം, അതുകൊണ്ടായിരിക്കാം. കേരളത്തിലൊന്നും സിനിമാടന്മാരൊന്നും മുഖ്യമന്ത്രിയൊന്നും ആകുകയില്ല. കാരണം അത് രാഷ്ട്രീയം, ഇവിടെ ജനങ്ങൾക്കെല്ലാം അത്യാവശ്യം കാര്യങ്ങളെല്ലാം ഈ രാഷ്ട്രീയമായിട്ട് കാണും. தமிழ் ஆளுகளை பத்தி சொல்றேன். சினிமா பார்க்கும்போது அவங்க வந்து சென்டிமெண்டோட சேர்த்து தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து சென்டிமெண்ட் சினிமான்றது வேற, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டிக்கல்ன்றது வேற, அந்த மாதிரி ரெண்டும் பிரிச்சு பார்ப்பாங்க. அது உண்மையா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த இடத்துல அதாவது கேரளாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கிளையை ஆரம்பித்து அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா பண்ணுங்க ராசா, நல்ல வரவேற்பு கிடைக்கும், நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் பேசணும்னு நினச்சேன். நேத்திக்கான ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அண்ணனோடது? உண்மையிலே சொல்கிறேன், கம்பேக் வேறு லெவல் கம்பேக் தான் அண்ணனோடது. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணனோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சோ சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.